நீங்க ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்கும்போது அவர் உண்மையிலே உங்களை கவனிக்கிறாரா, இல்ல நீங்க எப்ப பேச்ச முடிப்பீங்கன்னு காத்துட்டு இருக்காரா? அவர் உங்ககிட்ட பொய் சொல்றாரா, இல்ல ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாரா? இது எல்லாம் அவர் வாயை திறந்து சொல்லாமலேயே உங்களால கண்டுபிடிக்க முடியும். இந்த உலகத்துல 90% தகவல் வார்த்தைகள் மூலமா பரிமாறப்படுறதில்ல, அது உடல் அசைவுகள் மூலமா தான் நடக்குது. அந்த 90% ரகசியத்தை உடைக்க போறது தான் இந்த வீடியோ. நம்ம மூளை நம்ம உடம்ப கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஆழ் மனசு சில சிக்னல்களை கொடுக்கும். இதுதான் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மேனிப்புலேட்டர் தன் வார்த்தைகளை ரொம்ப அழகா செதுக்கலாம், பொய்களை உண்மையா நம்ப வைக்கலாம். ஆனா அவரோட கால்கள் அல்லது கைகள் கொடுக்கிற சிக்னலை அவரால் லேஸ்ல மறைக்க முடியாது. ஏன்னா அது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் மூலமா நடக்கிறது. ஒரு சாவரின் ஆர்கிடெக்ட் எப்பவுமே ஒருத்தரோட முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அவரோட மொத்த உடல் அமைப்பை கவனிப்பான். மற்றவங்க வார்த்தைகளை நம்புவாங்க, ஆனா நாம உண்மையை மட்டும்தான் நம்புவோம். முதல்ல ஒருத்தரோட பாதங்களை கவனிங்க. இது பல பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம். ஒருத்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரோட பாதங்கள் உங்களை நோக்கி இல்லாம கதவை நோக்கி இருந்தா அவர் அங்கிருந்து கிளம்ப துடிக்கிறாருன்னு அர்த்தம். அவர் மனசுல நீங்க இல்ல, அவர் அடுத்ததா போக போற இடம்தான் இருக்கு. இதுதான் டிரெக்ஷனல் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி ஒருத்தர் கால்களை குறுக்காக வச்சிருந்தா அவர் ஒரு தற்காப்பு நிலையில் இருக்காருன்னு அர்த்தம். அவர் உங்களை முழுசா நம்பல, அல்லது நீங்க சொல்ற விஷயத்துல அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கு. அவரோட மேலுடல் உங்க பக்கம் திரும்பி இருக்கலாம், ஆனா அவரோட பாதங்கள் தான் அவரோட நிஜமான விருப்பத்தை சொல்லும். அடுத்தது கைகளை கவனிங்க. இதுதான் த ஹேண்ட் ட்ராப். ஒருத்தர் பேசும்போது கைகளை மறைச்சு வச்சிருந்தா அல்லது பாக்கெட்டுக்குள்ள வச்சிருந்தா அவர் ஏதோ ஒரு முக்கியமான தகவலை மறைக்கிறாருன்னு அர்த்தம். கைகளை திறந்து வச்சு உள்ளங்கைகளை காட்டி பேசுறவங்க தான் மனசுல பட்டதை பேசுறவங்க. ஆனா ஒருத்தர் அடிக்கடி தன் கழுத்தை தொட்டுக்கிட்டே இருந்தா அவர் ரொம்ப பதட்டமா இருக்காருன்னு அர்த்தம். கழுத்தை தொடுறது அப்படிங்கிறது நம்ம மூளை நம்மளை தற்காத்துக்க செய்யற ஒரு செயல். அவர் ஏதோ ஒரு ஆபத்தையோ அல்லது ஒரு பெரிய சங்கடத்தையோ உணர்றாரு. அந்த இடத்துல அவர் ஒரு பொய்யை சொல்லியிருக்கலாம், அதை நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்களோன்ற பயம் அவருக்குள்ள இருக்கலாம். மூணாவதா கண்களோட திசையை கவனிங்க. இதுதான் விஷுவல் கன்ஸ்ட்ரக்டிங். ஒருத்தர் ஒரு பழைய விஷயத்த சொல்லும்போது மேல இடது பக்கம் பார்த்தா அவர் தன் ஞாபக சக்தியை பயன்படுத்தி உண்மையை சொல்றாருன்னு அர்த்தம். ஆனா அவர் மேல வலது பக்கம் பார்த்தா அவரோட மூளை ஒரு புதிய பொய்யை கற்பனை செய்யுதுன்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் 100% பொருந்தாதனாலும் ஒருத்தரோட பேஸ் லைன் தெரிஞ்சா இதை வச்சு ஈஸியா பொய் கண்டுபிடிக்கலாம். ஒருத்தரோட கண்களை உத்து பார்க்கும்போது அவரோட கருவிழி விரிவடைஞ்சா அவருக்கு உங்களையோ அல்லது நீங்க பேசுற விஷயத்தையோ பிடிச்சிருக்கேன்னு அர்த்தம். அதுவே சுருங்குனா அவருக்கு அதுல விருப்பம் இல்லை, உங்களை ஒரு எதிரியா பார்க்கறாருன்னு அர்த்தம். நாலாவதா மிரரிங் டெக்னிக் அப்படின்ற ஒரு மேஜிக் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் உங்களை மாதிரியே உட்கார்ந்திருந்தா அல்லது நீங்க கையை அசைக்கிற மாதிரியே அவரும் செஞ்சா அவர் உங்க மேல ஒரு ஈர்ப்போட இருக்காருன்னு அர்த்தம். அவர் உங்க வைபுக்கு செட் ஆயிட்டாரு. ஆனா நீங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது அவர் பின்னாடி சாஞ்சு உட்கார்ந்தா அவர் உங்க கருத்தை எதிர்க்கிறாருன்னு அர்த்தம். ஒரு சாவரின் வைரஸா நீங்க என்ன பண்ணணும்னா மற்றவங்களோட இந்த அசைவுகளை வச்சு அவங்க மனநிலையை ஒரு ஸ்கேன் பண்ணணும். அவங்க உங்களுக்கு ஃபேவரா இருக்காங்களா இல்லையான்னு வார்த்தையே இல்லாம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒருத்தரோட சிரிப்பை கவனிங்க. ஒருத்தர் சிரிக்கும்போது அவரோட கண்கள்ல சுருக்கம் வரலனா அது ஒரு போலியான சிரிப்பு. உதடுகள் மட்டும் சிரிக்கும், ஆனா கண்கள் சிரிக்காது. இதுதான் சோஷியல் மாஸ்க். இந்த முகமுடியை போட்டுக்கிட்டு உங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள அடையாளம் காண இந்த ஒரு சின்ன விஷயம் போதும். உண்மையான சிரிப்பு உங்க முகத்தில் இருக்கிற மொத்த தசைகளையும் அசைக்கும். போலியான சிரிப்பு வெறும் உதடுகளோட நின்னுடும். இதை வச்சு யாரு உங்க கூட உண்மையா இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. இந்த உடல் மொழி அறிவியலை நீங்க கத்துக்கிட்டா நீங்க ஒரு ஹியூமன் லை டிடெக்டரா மாறிடுவீங்க. மற்றவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு முன்னாடியே அவங்களோட உடம்பு அவங்கள காட்டி கொடுத்துரும். ஆனா இதை பயன்படுத்தும் போது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன அசைவை வச்சு மட்டும் ஒரு முடிவுக்கு வராதீங்க. குறைஞ்சது 3 சிக்னல்கள் ஒரே நேரத்தில் இருந்தா மட்டும்தான் அது ஸ்ட்ராங்கான உண்மை. இதுதான் கிளஸ்டர் ஸ்கேனிங். ஒரு சாவரின் ஆர்கிடெக்ட் எப்பவுமே அவசரப்பட மாட்டான். நிதானமா டேட்டாவை கலெக்ட் பண்ணி அப்புறம் தான் அட்டாக் பண்ணுவான். அதே மாதிரி உங்க உடல் மொழியும் மற்றவங்களுக்கு ஒரு சிக்னலை கொடுக்கும். நீங்க ஒரு பவர்ஃபுல் பர்சனா இருக்கணும்னா உங்க போஸ்டர் எப்பவுமே நேராவும் உறுதியாவும் இருக்கணும். நீங்க ஒரு சாவரின்னு உங்க உடம்பு மற்றவங்களுக்கு சொல்லணும். பயமோ பதட்டமோ உங்க அசைவுகள்ல தெரியக்கூடாது. கைகளை இறுக்கமா கட்டாதீங்க, அது உங்களை ஒரு வீக்கான ஆளா காட்டும். கைகளை ரிலாக்ஸா வைங்க, நிமிர்ந்து உட்காருங்க. நீங்க இந்த உலகத்தை ஆள பிறந்தவங்கன்ற அந்த கெத்து உங்க நடையிலையும் உடையிலையும் இருக்கணும். இன்னைக்குல இருந்து நீங்க சந்திக்கிற ஒவ்வொருத்தரையும் கவனிக்க ஆரம்பிங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்றதை விட அவங்க உடம்பு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உலகத்துல இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் உங்க முன்னாடி ஒரு திறந்த புத்தகம் மாதிரி வெளிச்சமா தெரியும்.
நீங்க யார்கிட்டயும் ஏமாற மாட்டீங்க. யாராலையும் உங்களை மேனிப்புலேட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க மத்தவங்க பார்க்காதத பார்க்கறீங்க. ஆட்டை இப்போ உங்க கையில இருக்கு. மத்தவங்க வார்த்தைகளுக்கு அடிமையா இருக்கும்போது நீங்க உண்மையா ஆள்றீங்க. உங்க பயணம் இப்பதான் ஆரம்பிக்குது. உங்களை உச்சியில சந்திக்கிறேன். இது ஷேடோ சைக்காலஜி தமிழ்.